வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஸ்பாஞ்சியான ரோஸ் மில்க் கேக் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த டேஸ்ட்டான ரோஸ் மில்க் கேக்கு பண்ணுறதுக்கு 1 கப்பு மைதா, அரை கப்பு சர்க்கரை, தயிர் அரை கப்பு எடுத்துருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 1/4 கப்பும், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், ஃபுட் கலர் ஒரு 2 ட்ராப் எடுத்துருக்கேன், அப்புறம் ரூஃப் அப்ஸா இல்லைன்னா ரோஸ் சர்பத் எதுனாலும் சரி. ஃபஸ்ட்டு பவுலில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே தூள் பண்ண சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இது சர்க்கரை அளக்கும்போது தூள் பண்ண சர்க்கரையை தான் நான் அரை கப்பு அளந்துருக்கேன். இது சரியாக இருக்கும். இது நல்லா பீட் பண்ணுங்கள். ஹேண்ட் பிளெண்டர்லேயே வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போ மாவு சல்லடையில் மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 3த்தையும் சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ட்ராப் ரெட் கலர் சேர்க்குறேன். ரெட் கலர் 2 ட்ராப்பும், ரோஸ் சர்பத் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அரை கப்பு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. பால் சேர்க்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா அந்த கேக் பட்டரு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு பட்டர் தடவின கேக் டின்னில் இதை ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணேன். இப்போ குக்கரில் வைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கடாயில் கூட வைக்கலாம். இது 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்கணும். அது பேக் ஆகிற டைமில் இப்போ அரை கப்பு பால் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சர்பத்தும் 1/4 கப்பு கண்டென்ஸ் மில்க்கு சேர்க்குறேன். கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கேக்கில் சக்கரை தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதில் தான் இதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ கேக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ மேலே மட்டும் சும்மா லைட்டாக ஒரு லேயர் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது நல்லா ஃபோர்க்கால் ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரோஸ் மில்க்கை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடுங்க. அந்த கேக் நல்லா வெட்டாகணும். அது வரைக்கும் நல்லா ஊற்றி விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் விப்பிங் க்ரீம் வைக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதுக்கு மேலே நல்லா காஞ்ச ரோஜா இதில் நல்லா கசக்கி போடுங்க. இல்லைன்னா சுகர் பால்ஸோ நட்ஸு கூட நீங்கள் ட்ரை நட்ஸ் கூட நீங்கள் பொடி பொடி நறுக்கிட்டு அதை கூட மேலே தூக்கிட்டு கொடுக்கலாம். நான் அது வீடியோக்காக தான் கொஞ்சம் சுற்றிலும் ரோஸ் மில்க்காக ஊற்றுறேன், ரோஸ் மில்க் கேக்குன்றதுக்காக. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூஸியாக இருக்கும். ரோஸ் மில்க்லேயும் ஊறினதால் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடியும் செஞ்சு பார்ப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.